கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். யூதா 13 ஜூட் 13. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு அமளியான கடல் என்ன செய்யும்? தள்ளிக்கிட்டே இருக்கும். அதாவது கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கடல் அலை கொந்தளிக்க கொந்தளிக்க என்னாகும்? அதில் மேலே நுரை தள்ளி என்னென்ன அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கெல்லாம் கொண்டு வந்து கரையில் சேர்த்துரும். ஒரு அமைதியான கடலில் வந்து அழுக்கெல்லாம் சும்மா மிதக்கும். ஆனால் இது என்ன பண்ணும்? கொந்தளிக்கிற கடல் வந்து அழுக்கெல்லாம் கரையில் சேர்த்துரும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற மக்கள் எப்படி சொல்கிறாருன்னா, இவங்க வந்து கொந்தளிக்கிற கடலுக்கு ஒப்பானவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய அவமானங்கள் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய கெட்ட காரியங்கள் இருக்குல்ல, அதை பூரா வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்து காட்டக்கூடியவங்களா மாறிடுறாங்க. நீங்கள் ஏசாயா 57வது அதிகாரம் 20, 21 வசனத்தை பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். என்ன, இவங்க துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, அதனால இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். எப்படி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? பூமிக்கு அடுத்த காரியத்தை சிந்திச்சு தாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தான் பண்ணுறாங்க. அதனால் இவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? என்றென்றைக்கும் காரிருளாக தான் இருக்கும். ஏன்னா 2 பேதுரு 2:17 சொல்லும்போது, இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? என்றென்றைக்கும் உள்ள காரிருள் தான் இவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதே யூதா நிருபத்தில் 6வது வசனம் சொல்லும்போது, எப்படி தேவதூதர்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு வந்தபோது அவர்கள் என்ன பண்ணாரு? மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி என்ன பண்ணாரு? அந்தகாரத்தில் அடைத்து வைத்தார். அப்போ இவர்கள் வந்து தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற கடல் அலைகளும், அது மாத்திரமல்ல மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேத வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவன். ஒவ்வொன்றையும் அவங்களுக்குன்னு ஒரு பாதை கொடுத்திருக்கிறாரு. அந்த பாதையில் அது போகலைன்னா அது என்ன? தன்னுடைய மார்க்கத்தை தப்பி தொலைந்து போய் கீழே விழுந்து ஒன்றுமில்லாமல் போகக்கூடியது. அப்போ இவங்க யாராக இருக்கிறாங்க? தங்களுடைய அவமானங்களை கொண்டு வந்து வெளியே காட்டக்கூடியவங்களும், தங்களுடைய பாதையை விட்டு தொலைந்து போகக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன இருக்குது? என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அதாவது நம்ம ஒரு காரியம் நல்லா தெரியணும். நீங்கள் துன்மார்க்கமாக வாழ்கிறவங்க எல்லா நாளும் துன்மார்க்கனாக வாழ முடியாது. ஏன்னா துன்மார்க்கமாக வாழுகிற ஒரு மனுஷனுடைய துன்மார்க்கத்தனம் இல்லை மூர்க்க குணத்தில் வாழக்கூடியவனுடைய அவமானம் ஒரு நாள் வெளியே வந்துடும். ஏன்னா எவ்வளவு காலம் நடிக்க முடியும்? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்களும் சரி, அநேகவங்களும் சடனாக அப்படி இப்படின்னு ரொம்ப பாப்புலராக வருவாங்க, அந்த மாதிரி மேலே போவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. கொஞ்ச நாள் கழித்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்கள், அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை, அவங்க செய்த காரியங்கள் வெளியே வந்து எல்லாருக்கும் வெளியரங்கமாகி அவமானப்படக்கூடிய காரியம், ஒரு அவலட்சணமான ஒரு காரியம் மாறுவதை நம்ம பார்க்குறோமா? நிச்சயமா. அதே மாதிரி எப்படி ஒரு நட்சத்திரம் தன்னுடைய பாதையில் போக வேண்டிய ஒரு நட்சத்திரம் அது தன்னுடைய மார்க்கத்தை தப்பி போகும்போது அது எப்படி மற்றதோடு இருக்க முடியாமல் அது தன்னுடைய பாதையை விட்டு இழந்து இலக்கை விட்டு அது வானத்தில் இருக்க வேண்டியது எங்கே விழுகிறது? பூமியில் விழுந்து ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோமா? அதே மாதிரி தான் இவர்கள் நியமித்த பாதையில், கர்த்தர் நியமித்த பாதையில் போகாத போது இவர்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை விட்டுவிட்டு பிலிப்பியர் 3:19 சொன்னது போல அவங்க மாம்ச பிரகாரமான தங்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து அவங்க என்ன பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திச்சு பூமியில் ஒன்றுமில்லாமல் போகிறாங்க. அதனால இவர்கள் நித்திய பாதாளத்தில் போய் அந்த காரிருளில்
அக்கினியும் கந்தகமும் அமிலமும் நிறைந்த அந்த அந்த இதில் அழிக்கப்படக்கூடிய மக்களா, என்றென்றைக்கு எங்கள் காரில் இருக்கக்கூடிய மக்களா இவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இதை மாறுங்க. அது என்ன கர்த்தருடைய கிருபை பாருங்க. இதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளணும்னா நீங்கள் மனமாறி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வாழ வேண்டும். அதைத்தான் இங்கே யூதா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ துன்மார்க்கன் நிறைய நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா அந்த துன்மார்க்கத்தனம் எல்லா அழுக்குகளையும் கரையில் கொண்டு வந்து சேர்க்கும்னு பார்க்குறோம். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க யாராவது அப்படி ஒரு துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தால் அதை விட்டு ஒரு நீதியின் பாதையில் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.